எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடிஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரேங்க் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், நான் ஆக்சுவலி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் SM தர்ஷன் 123 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இது ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். அவர் என்ன கேட்குறாருன்னா, ரேங்க் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா, ரேங்க் யூஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வந்து உங்களுக்கு பாஸ் ஃபெயில் அதை ரெட் கலரில் ஹைலைட் பண்ணணும், க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணணும், கிரேட் அண்ட் ரிசல்ட், பாஸ், ரிசல்ட், ஆவரேஜ், டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேங்களா, இப்போ இதில் ரேங்க்னு ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணி அதில் இவர் கேட்டிருக்க விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் அவர் கேட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் வித்தவுட் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் இருக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எக்ஸல் ரேங்க்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா எதுக்குன்னா, வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் கொடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு RANK ரேங்க்னு கொடுத்துக்கோங்க. ரேங்க்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பிராக்கெட்ல நம்பர் கேட்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம டோட்டல் வச்சு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் தென் கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு ஓவராலாக எல்லா டோட்டலையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் ஓவராலாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா டோட்டலுமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸாக நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டாச்சு. அண்ட் தென் கமா, இல்லை டிசெண்டிங் ஆர்டர் வேணுமா அசெண்டிங் ஆர்டர் வேணுமா? இது கண்டிப்பாக டிசெண்டிங் ஆர்டர் தான் வேணும். என்ன ரீசன்னா, பெரிய மார்க்காக இருந்தால் அது மேக்ஸிமம் மார்க்காக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் மார்க். ஓகேங்களா, அப்போ இந்த 0 நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ரேங்க் போட ஆரம்பிச்சிடும். இதில் பாருங்கள், எனக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ஸ். 300 மார்க்ஸில் 292 தான் இதில் ஃபர்ஸ்ட் மார்க். நீங்கள் இதை அப்படியே ட்ராக் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு 1 2 3 4 கரெக்டாக வந்துடும். இங்கே 2 மார்க் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தேர்ட் ரேங்க் உங்களுக்கு வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டான விஷயம் வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பாருங்கள் ரேங்க் வந்திருக்கு. இவர் பாருங்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா குமாருங்கிறவர் ஃபெயிலு, அதே மாதிரி ரவின்றவரும் ஃபெயிலு. இவருக்கு இப்போ 10th ரேங்க் வந்திருக்கு, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th ரேங்க் வந்திருக்கு. ஓகேங்களா, இது தப்பு. இந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க்ல வந்து ஃபெயில் பாஸ் அப்படின்ற கண்டிஷன் இதில் செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராப்ளம்னால உங்களுக்கு பாஸ் ஆனவங்களுக்கும் ரேங்க் வந்திருக்கு, ஃபெயில் ஆனவங்களுக்கும் ரேங்க் வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் அவர் வந்து என்னென்னா, ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும் எனக்கு ரேங்க் வேணும்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக். என்ன ட்ரிக்னா, ஒரு புது காலம் ஒன்று நான் இங்கே கொடுத்துக்குவேன். இதில் ஒரு இஃப் கண்டிஷன் நான் போட்டுக்குவேன். எப்படி போடுவேன்னா, இஃப் ஓப்பன் பிராக்கெட் ரிசல்ட் ஈக்குவல் டு பாஸ் ஆன் நான் செக் பண்ணுவேன். ஓகேங்களா, இது ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன். அப்படி பாஸாக இருந்தால் அவனோட டோட்டலை பிரிண்ட் பண்ணு, அப்படி பாஸாக இல்லைன்னா ஐஃபன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பாஸாக இருந்தால் டோட்டல் பிரிண்ட் ஆகணும், அப்படி பாஸாக இல்லைன்னா ஐஃபன் பிரிண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன் கீழே. அப்போ 2 பேத்துக்கும் ஐஃபன் வந்திருக்கு. சரிங்களா, ரேங்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்பர்ஸை மட்டும்தான் அது வந்து ரேங்க் எடுக்கும் இதில். அப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருந்ததுன்னா எடுக்காது. ஐஃபனுங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அது எடுத்துக்காது. ஓகேங்களா, இப்போ இங்க பாருங்க, இந்த ரேங்க் இருக்கு பாத்தீங்களா. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த G4க்கு பதிலா நான் டோட்டல் மார்க்கை நான் இந்த நம்பரை ரெஃபரன்ஸா வச்சுக்க போறேன். கமா, அதே மாதிரி பாருங்க, இந்த டோட்டல் ரேஞ்சும் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கம்ப்ளீட்டா நான் செலக்ட் பண்றேன். இந்த டோட்டலுக்கு பதிலா இந்த டோட்டலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ F4 பிரஸ் பண்ணி என்ன பண்றேன், ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு என்டர் பிரஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா சேம் அதே ரிசல்ட் தான் வரும். இப்போ நீங்க ட்ராக் பண்ணும்போது பாருங்க, உங்களுக்கு இந்த ஐஃபனுக்கு மட்டும் ஒரு எரர், வேல்யூ அப்படின்ற ஒரு எரர் ஒன்று வந்துடும். சரிங்களா, இந்த எரர் எனக்கு டிஸ்பிளே பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வராது, ஏன்னா 2 இருக்கு. ஸோ 4 வந்துருச்சு, 5 6 கரெக்டாக வந்துருச்சு. ஃபெயில் ஆனவங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ரேங்க் வரல. இந்த எரர் நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னால நான் வியூ லுக்கப் உங்களுக்கு எடுத்திருந்தேன். என்னன்னா, இஃப் எரர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இஃப் எரரா இருந்ததுன்னா, இஃப் எரர் கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க, அந்த அவுட்புட்டுக்கு இது போட்டுக்கோங்க. இன்கேஸ் எரரா இருந்தா என்ன வரும்னா, ஜஸ்ட் ஒரு ஐஃபன் மட்டும் வந்தா போதும் அப்படின்னா அந்த சின்டெக்ஸ் மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா, டபுள் கொட்டேஷன்ல ஐஃபன் இது கொடுத்து ஒரு என்டர் பிரஸ் பண்ணா போதும். இப்போ பாருங்க, எரரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஐஃபன் வந்துடும். நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலா இருந்தா ரேங்க் வரக்கூடாது. ஸோ ஐஃபன் நம்ம
நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த காலம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஷீட்டில் வந்து இந்த காலத்தை மட்டும் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 244 அப்படிங்கிறது வந்து பண்ணால் ஒரு 300 மார்க்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயுமே சென்டம், மாலாங்கிறவங்க எல்லாத்துலேயுமே சென்டம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவாங்க. செகண்ட் ரேங்க் வந்து பாருங்கள் இங்கே, அண்ட் தென் தேர்டு, ஃபோர்த் இருக்குது, ஃபிஃப்த் இருக்குது, சிக்ஸ்த் இருக்குது, அதே மாதிரி செவன்த் இருக்குது, 8th ரேங்க் வரைக்கும் இருக்குது. டோட்டலாக 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேர் ஃபெயிலு, 2 பேர் தவிர மற்ற எல்லாத்தோட ரேங்க்கும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் ரேங்க் ஃபார்முலா எப்படி நம்ம ரியல் டைம் கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த டவுட்ஸுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். மறுபடியும் நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.